மா, எத்தனை தடவைமா கேப்ப? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நார்மல் கால்ல பேசினா நீ சமாதானம் ஆக மாட்டேன்னு தானே வீடியோ கால் வந்தேன். என்னதான் நேரடியா பாக்குறல்ல, அப்புறமும் திரும்ப திரும்ப நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு எதுக்கு கேக்குற? அதாண்டி பெத்த மனசு. நீ சென்னைக்கு வேலைக்கு போனாலும் சத்யா இங்க இருந்தா அவளை பார்த்து உன்னை பார்த்துதான் நினைச்சு நான் ஆறுதல் அறிஞ்சுக்குவேன். இப்போ நீங்க 2 பேருமே இங்க இல்ல. உங்களை பார்க்காம எனக்கு இங்க சோறு தண்ணி இறங்கலடி. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. இப்பதான் நல்லா 2 தட்டு கரிசோறு தின்ன மாதிரி தெம்பா இருக்கியே. உன்னை வேலை வாங்க கூட அப்பா அங்க இல்ல. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற. கேட்டா சோரே இறங்கலங்கிற. ஏய் சத்யா, ஏ கண்ணு, ஏ செல்லு, எப்படி இருக்க? அம்மாவும் மறந்துட்டேல்ல? மா மறக்கலம்மா, நீதாமா அம்மா. போதுமா? விளையாடுறது போதும்டி. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அம்மா நாங்க நல்லாதாமா இருக்கோம். மா, ஏமா இப்படி அழற? அழறத நானே இப்ப நிப்பாட்டிட்டேன். இது இப்ப உனக்கு புரியாதுடி. நீயும் இப்ப புள்ளத்தாச்சு பொண்ணுதான். உனக்கும் புள்ள பிறக்கும் இல்ல. அப்ப ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அத பிரிஞ்சு இருக்க முடியுதா பாத்துட்டு அப்புறமா என்கிட்ட வந்து பேசு. ஆமாமா, புரியுதுமா. மா கூடிய சீக்கிரம் நாம சந்திப்போம்மா. எல்லா கஷ்டமும் விலகும்மா. அதுக்கப்புறம் நாம சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கிற வரைக்கும் பேச போறோம். அம்மா, இன்னும் கல்யாணத்துக்கு 1 நாள் தாமா இருக்கு. அதெல்லாம் சரிடி, ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஏய் சத்யா, நீ பாட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னு அதிரடியா முடிவெடுக்கிற. என்ன நடக்க போகுதோ? மா இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி இப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க? நீ பாட்டி தாத்தாவோட கல்யாணத்துக்கு வரணும். உங்க எல்லா ஆசீர்வாதத்தோடையும் தான் தேவி அபி கல்யாணம் நடக்கும். நீ சொல்றதெல்லாம் நல்லதாண்டி இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜத்துல நடக்குமாடி? எல்லாரும் உனக்கும் அர்ஜுனுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு எப்படிடி அபிக்கும் தேவிக்கும் கல்யாணம் நடக்கும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சுமா. அபிக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்காக தானே இவ்ளோ போராட்டமோ? சரி, அம்மா, காய்கறி மூட்டைய எங்கம்மா வைக்கிறது? அடுப்படியில வச்சிரு தம்பி. சரிம்மா. அம்மா அது யாருமா அது? ஏய், அவன் கதை ஏன் கேக்குற? யாரோ வெளியூர்காரனா. பாவம், பொண்டாட்டி செத்துட்டா 2 குழந்தைங்களை காப்பாத்தணும்னு வந்து உங்க தாத்தா பாட்டி கிட்ட அழுதுகிட்டே மடிப்பிச்ச மாதிரி வேலை கேட்டான். அதான் தோட்ட வேலை, காய்கறி வாங்குற வேலைன்னு உங்க பாட்டி கொடுத்திருக்காங்க. ஐயோ அம்மா, என்ன கேட்காம ஏன் கண்டவங்களையும் வேலைக்கு வைக்கிற? நான் வைக்கலடி, உன் தாத்தா பாட்டி தான். அவன் பேர் என்னம்மா? சொக்க. சொக்கனும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவனை ஏமா வேலைக்கு வச்சீங்க? இங்க தோட்டம் எல்லாம் காயுது. உங்க அப்பா அங்க இருக்காரு. இங்க தாத்தாவால முடியல. பாவம், யாரோ ஒருத்தர வேலைக்கு வச்சா உனக்கு என்னடி? சிச்சுவேஷன் தெரியாம பேசாதம்மா. நீ உடனே அவனை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. ஏய், அவன் போட்டோ உனக்கு எதுக்குடி? சொல்றத செய்யுமா. சரி சரி, கத்தாத. வயசு பையனா போய் நான் போட்டோ எடுத்தா? அம்மா புரிஞ்சுக்கோமா, ஒரு பெரிய ஆபத்து. இதுக்கு மேல என்ன எதுவுமே கேட்காத. நான் வெயிட் பண்றேன். இப்பவே போய் அவனை தெளிவா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. சரிடி. மா நீ போமா. சரி சரி. ஏமா இன்னும் போகாம இங்கே உட்கார்ந்திருக்க? போ, அவனுக்கு தெரியாம போட்டோ எடுத்து அனுப்பு. போ.
எதுக்கு கேக்குறான்னு தெரியல. ஆபத்துன்னு வேற சொல்லி பயமுத்துறா. அனுப்பியாச்சு.